இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரம் உள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். யாவுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக பிலிப்பியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது ஒரு சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள். நல்ல சத்தம் எனக்கு. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையை அவன் சரியாக அறிந்திருக்கிறான். அறிந்தபடியினால் சொல்லுகிறான், நீங்கள் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற போதும் கீழ்ப்படிங்கள். இங்கதான் ஒரு குண்டு வச்சுட்டான். நல்ல சாட்சி கொடுத்தான். நல்ல சாட்சி கொடுத்தவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உங்க கூட இருக்கிற நேரம் நீங்க எல்லாம் கீழ்ப்படிங்கப்பா, ஆனா நான் இல்லாத போதும் கீழ்ப்படியுங்க. புரியுதா உங்களுக்கு வார்த்தை? ஆமென். பவுலுடைய வார்த்தை இன்டைரக்டா பேசலாம், அவன் டைரக்டாவே பேசுறான். நான் இருக்கிற போது நீங்க கீழ்ப்படுகிறீங்க, ஆனா நான் இல்லாத போது நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? ஆனா நீங்க கீழ்ப்படியுங்க அப்படின்றான். அப்போ கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்ற போது சொல்றான், ரட்சிப்புக்காக. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இங்க ஒரு ரகசியமாக இருக்கு. ஏன்னா அந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம் அந்த 12வது வசனத்தை ஒரு தடவை கூட கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இப்ப இந்த 3 காரியமும் நடக்கணும்னா என்ன? பயம், நடுக்கம், ரட்சிப்பு ஆகிய 3 காரியம் நடக்கணும்னா கீழ்ப்படிதல் அவசியம். இப்ப நம்ம கீழ்ப்படிதல்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன அப்படின்னா, கொலோசியருடைய புஸ்தகம் நினைக்கிறேன், அதுல 3வது அதிகாரம் 20வது வசனம் இவ்வளமாக சொல்லும், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு இருக்கும். எப்பா சந்தோஷம்! என்ன? என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியா? அப்படிதான் கேட்போம். நீ கீழ்ப்படியா? பைபிள் என்ன சொல்லுது? கீழ்ப்படியா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இப்போ இந்த 2 பிள்ளைகள் இங்கே இருக்குது, இதில் ஒரு 4 அண்ணன் இருக்குது, இங்கே ஒரு 4 பிள்ளைகள் இருக்குது, அங்கே 2 அண்ணன் இப்போ தான் அந்த வரிசையில் உட்காந்துருக்குது. சரி, இப்படி இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கேட்போம், டேய் தாய் தோப்பனு கீழ்ப்படியா? வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னு கேட்போம். நல்லது, கேளுங்க, எவ்வளவு வேணாலும் கேளுங்க. ஆனா நீ கீழ்ப்படியா? முதல்ல கீழ்ப்படியான்னு கேட்கிறோமே, இந்த கீழ்ப்படிதலுக்கு முன்னாடி 3 விரல் ஒன்றை காட்டுதில்ல. என்னைக்காவது நான் கீழ்ப்படுகிறேன்னு கேட்டிருப்பியா? அடுத்த வசனம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ரோமருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 1லேருந்து 7 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அரசாங்க அதிகாரிகளுக்கு, உன் மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படி என்று சொல்லியிருக்கும். உடனே முதலாளி சொல்லுவான், டே நீ சபைக்கு தானே போற, உன் பைபிள் இப்படி சொல்லியிருக்குல்ல, கீழ்ப்படி.
அடுத்தவனை கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படின்னு சொல்ற நாம் கீழ்ப்படுகிறோமா? யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? கீழ்ப்படியவே மாட்டோம். யாருக்கு கீழ்ப்படிவோம்? யாரால் நமக்கு ஆதாயம் வருகிறதோ அவர்களிடத்தில் அன்பு காட்டி அவரிடத்தில் கீழ்ப்படிவோம். கான்செப்டே இதான். பலன் கிடைச்சா கீழ்ப்படுகிறேன், பலன் கிடைக்கல ஒன்னால எனக்கு என்ன பலன்? பா கீழ்ப்படிஞ்சாச்சு, உனக்கு கீழ்ப்படிச்சு எனக்கு என்ன பலன்? 5 ரூபாய் தருவியா, நான் உனக்கு கீழ்ப்படுகிறேன். இல்லை 50,000 ரூபாய் தருவியா, உனக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இல்லை என் தேவையை சந்திப்பியா, உனக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இதான் கான்செப்ட். வேதம் அப்படி சொல்லல. வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுது. என்ன? அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 27 29 வரைக்கும் வாசிங்க. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிதலை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இங்க யேசுவின் நாமத்தை சொல்லாத, அதுக்காக அடிச்சு உதைச்சு சித்திரவதைப்படுத்துறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்தை சொல்லாதேன்னு அடிச்சாங்க அப்படின்னு. இல்ல, நீங்க சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயேசுவின் நாமம் வந்து 100 வருஷம் கூட ஆகலை. ஏன்னா தமிழ் பைபிள் வந்து சுமார் 320 வருஷம் அவ்வளோதான் ஆகுது. தமிழ் பைபிளில் தான் இப்போ இருக்கிற பேர் தான் இயேசு, ஆனால் ஆங்கில பைபிளில் ஜீசஸ். இப்படி நீங்கள் ஒவ்வொரு பைபிள் மொழிக்கு மொழி பைபிளில் மாறி இருக்குது. ஆனால் உண்மையான பெயர் காபிரியல் தூதனால் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்து முதல் யோசேப்பிடத்தில், மரியாளுடைய புருஷன் யோசேப்பிடத்தில் சொன்ன பெயர் யாசுவா. இந்த பெயர் தரித்த யாசுவாவை அடித்து சித்திரவதைப்படுத்தி ஆணிகள் அடித்து தலையில் முள்முடி சூட்டி அவரை கொலை செய்தார்கள். கொலை செய்த பின்பு அவர் 3வது நாளில் அவர் உயிர் தெழுந்தார். இதை அப்போஸ்தலர்கள் அந்த தேசத்திலே பறைசாற்றினார்கள். இந்த தேசத்து ராஜாக்களும் இராணுவ வீரர்களும் வேதபாரகரும் பரிசேயரும் சேர்ந்து தேவாதி தேவனாகிய யாவாகிய யாசுவா மேசியாவை கொலை செய்தார்கள் என்று பறைசாற்றினார்கள். இதை கேட்ட வேதபாரகரும் பரிசேயரும் அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்தி ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்களிடத்தில் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம், ஆனால் நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் பிரசங்கியுங்கள், ஆனால் யாசுவா என்ற நாமத்தை மட்டும் பிரசங்கிக்காதீர்கள். இயேசுன்னு சொல்றியா சொல்லு, ஜீசஸ்ன்னு சொல்றியா சொல்லு, ஈசோஸ்ன்னு சொல்றியா சொல்லு, யெகோசுவான்னு சொல்றியா சொல்லு, யாசுவான்னு மட்டும் சொல்லிராத என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் மறுபடியும் அந்த நாமத்தையே சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் யாவுக்கு கீழ்ப்படிவதே மேல். தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு சட்டத்துக்குள்ளாக அப்போஸ்தலர்கள் கடந்து வருகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னைக்கு அந்த சித்திரவதை இல்லை. யாரையாவது ஜெயிலில் போட்டிருக்காங்களா? யேசுவ மிஷிய நாமத்தில் யாரையாவது ஜெயிலில் போட்டிங்களா? இல்லை. ஆனால் அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, அடித்தாங்க, உதைச்சாங்க, நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்தினாங்க. உங்களுக்கெல்லாம் அந்த இது இல்லை. ஆனால் அவன் உபத்திரவப்பட்டவன் கூட திரும்பி வந்து பேரை மாற்றி சொல்ல மாட்டோம், யாசுவ மிஷிய நாமம். ஏனென்றால் யாசுவா தான் அடிக்கப்பட்டார்,
யாசுவா தான் ரத்தம் சிந்தினார், யாசுவா தான் மரித்தார். யாவாக இருந்த தேவன் யாவாவாக வெளிப்பட்டு யாசுவாவாக வந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன? நாங்கள் யாவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவோம். அப்ப முதல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, கீழ்ப்படுகிறது. தாய் தோப்பனுக்காக இருக்கட்டும், அதிகாரிகளுக்காக இருக்கட்டும், முதல்ல தேவாதி தேவனாகிய யாவாகிய யாசுவமேசியாவுக்கு கீழ்ப்படியும். நம்ம கீழ்ப்படிவோமா? இங்கேதான் சிக்கல். ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37 38 வாசிக்கிற போது யாசுவா அவனை நோக்கி, உன் தேவனாகிய யாவிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்போ வேதம் சரியா சொல்லுது. கீழ்ப்படிதல் என்றால் யாவுக்கு கீழ்ப்படியணும். முடியுமா? இன்னைக்கு மனசுல ஒரே சிந்தனை. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவன் இருக்கு. ஆதியாகமம் 2:3 தேவனாகிய கர்த்தர்ன்னு இருக்கு. ஆதியாகமம் 4 கர்த்தர்ன்னு இருக்கு. ஆதியாகமம் 5 ஆதாமுடைய ஹிஸ்டரி எழுதுற போது தேவன் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அப்படின்னு வந்துடும். நான் இப்ப யோசிக்கிறேன், தேவன் யார், கர்த்தர் யார்? தேவனாகிய கர்த்தர் யார்? அப்புறம் கீழே வந்தா புதிய ஏற்பாட்டில் வந்தா கர்த்தராகிய தேவன். ஏன் இந்த வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு ஒரு குறிப்பை எடுத்துட்டேன். ஏன்னா வேதத்தை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேதத்திலிருந்து கேள்வி வரும். கேள்விக்கு பதிலையும் வேதத்திலேயே தேடணும். நாம் அங்க அப்படி போறதே இல்லை. கேட்கிற கேள்வி நம்மை கேட்கணும், அது வேதத்திலிருந்து கேட்கணும். அந்த கேள்விக்கு வேதத்திலிருந்து பதில் சொல்லணும். இப்ப தேவன் யார், கர்த்தர் யார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியங்க. தேவனை யா என்கிறோம், கர்த்தரை யாவா என்கிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் என்றால் யாவாகிய யாவா. பிரைசியாசுவா நான் உணர்ந்தேன். ஆனா நம்ம அந்த இதுல போகல. வேதம் அப்படிதான் சொல்லுது. இங்க ஒருத்தர் இப்போ வேதவசனத்தை வாசித்தார்ல, முதல்ல யான்னு வாசித்துட்டு வந்தார். கர்த்தாவேன்னு இருக்குது, உடனே யாவான்னு போயிட்டாரு. யோசித்தேன், ஆஹா இப்பதான் வேலை செய்யுது. அப்போ ஏன்னா அது எனக்குள்ள வேலை செய்யறது. அங்க பார்த்தேன், அங்கேயும் வேலை செய்யுது. எப்ப நீங்க தேவனுக்குள் கடந்து போகிறீர்களோ, தேவ சத்தத்திற்கு நீங்கள் எப்போது கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப தேவன் உங்களுக்குள் சில காரியங்களை உணர்த்துவார். நாம கீழ்ப்படியல அப்படின்னா உணர்த்துதலும் இருக்காது, விடுதலையும் இருக்காது. ஆமென். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். முதல்ல சொன்னார் கீழ்ப்படிதல் என்பது அன்பு. இப்ப சொல்றார், நீ என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வாய், கீழ்ப்படிவாய். அப்ப இன்னைக்கு யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. அன்பு காட்டுறியா, கீழ்ப்படி. யாசுவா எனக்காக என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா, அவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கார் தெரியுமா, அவர் என்னோடு கூட பேசுறார், அவர் எனக்கு என்ன சொல்றாரு அதெல்லாம் நடக்குது. அறிவு இருக்குதா? முதல்ல அவர் உனக்கு எல்லாம் செய்யறாருல, நீ கீழ்ப்படி. அந்த கீழ்ப்படிதல் மட்டும்தான் இருக்காது. நல்லா புரிஞ்சிடுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் பயமும் நடுக்கமும் ரட்சிப்பும் உனக்கு கடந்து வர வேண்டுமானால் கீழ்ப்படிதலுக்குள் கடந்து போகணும்.
ஆனா அந்த கீழ்ப்படிதல், முதல் கீழ்ப்படிதல் தேவனாகிய யாவுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவரை தேடுற குணமே இல்லைங்க. உன் தேவனாகிய யாசுவா என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படின்றது. ஆனா கீழ்ப்படிய மாட்டோம். ஏன்னா 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வசனத்திற்கு, தேவனுடைய வசனத்திற்கு நீ கீழ்ப்படியும் போது தேவ அறிவு உன்னிடத்தில் பெருகும். வாசிச்சா மட்டும் போதாதுங்க, வாசிக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படியணும். உடனே கீழ்ப்படியணும்னு சொன்ன உடனே நம்ம ஆளுகள் என்ன செய்வாங்க தெரியுமா? விருந்து வீட்டுக்கு போகணுமா போக வேண்டாமான்னு பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. சரி, பைபிள் என்னதான் சொல்லுது பார்ப்போம். இன்னைக்கு போகணுமா வேண்டாமா, இல்லை செத்த வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா, கல்யாண வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா, நான் வெளியில் போகணுமா வேண்டாமா, பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. பைபிளில் இருக்கும், சென்று வா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்பா, தேவன் என்னோடு கூட இருந்து இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவார், நான் வருகிறேன். தேவனுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. 2வது நாளும் நல்ல வசனம் வந்துருச்சு. 3வது நாள் வந்தா புறப்பட்டு போறதுக்காக பைபிளை எடுத்து வாசிக்க பார்த்தா யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் இருக்கும். அச்சோ, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தப்பா எடுத்துட்டேனோ, இல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே வேற தாரும், ஆண்டவரே வேற தாரும், ஆண்டவரே நல்ல காரியத்துக்கு போற நேரம் சாவு காரியம் வந்திருக்குது, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இல்லை, என்ன இது? ஏடு போடுறதை இங்க போடாத. சிலர் இங்க போடுவாங்க, இல்லைன்னா இந்த கலண்டர்ல போய் இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்துருக்குது, ஏன் உனக்கு அற்ப சந்தோஷம், ஏன்னா சீக்கிரம் வாசிச்சு முடிச்சுட்டு போயிடலாம்ல, நேரம் இல்லை. விருந்து வீட்டுக்கு போகணும், கல்யாண வீட்டுக்கு போகணும், சாவு வீட்டுக்கு போகணும், கச்சேரி வீட்டுக்கு போகணும், இல்லை டூர் போகணும், எங்க போனாலும் அதை தேடணும், இல்லை ஏடு போட்டு வாசிக்கணும். இல்லை, ஒரு வசனம் வாசிச்சேன்னா அந்த வசனத்தை யார்கிட்ட சொன்னார், எதுக்கு சொன்னார், இந்த வசனத்தின் மூலமாக என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார், ஏன் எனக்கு சொல்லுகிறார் இந்த வசனம், கேள்வி மேல கேள்வி கேட்டு கேள்விக்கான ஆன்சரை தேடணும். இதுதான் நீ அவரை நேசிக்கிறது. அப்பதான் வேத சத்தியம் உனக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. வாசிக்கிறது வாசிச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், கருணாநிதிக்கு பைபிள் நல்லா தெரியும், நம்ம முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பைபிள் நல்லா தெரியும், இப்போ இருக்கிற அந்த வைகோ மதிமுக வைகோ அவருக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் இப்போ தான் சாட்சி கூட சொல்லிட்டாரு, அவர் ஞானஸ்தானம் தான் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அதை இன்னொரு ஆள் சொல்லிட்டாங்க, நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு சொல்லிட்டார். ரைட், இருக்கட்டும். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இவர் வேதத்தை படித்து வச்சிருக்கிறார்ல, கடவுள் யாருன்னு தெரியுமா, தேவன் யாருன்னு தெரியுமா? அந்த மனுஷன் கழிஞ்ச நாளில் சொன்னார், எங்கள் வீட்டில் என் குலசாமி கோயில் இருக்கு. அவர் சொன்னாருங்க, நான் கேட்டேன், வீடியோ இருக்கு. யோசிக்கிறீங்களா? இவர் எதுக்காக வந்திருக்கிறார்? அப்போ எங்க வேதத்தை வாசிக்கிறதுனாலையும் வேதத்தை நேசிக்கிறதுனாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஐயா இந்து மதத்திலிருந்து வந்து தன்னுடைய மகனுக்கு தீராத நோய் சாவுத்திரவாயில் இருந்தபோது ஜெபத்தின் மூலமாய் விடுதலை கொடுத்ததுனால அவர் சொன்னார், ஐயா நான் இந்த பைபிளை முத்தம் கொடுக்குறேன், இது வேத வசனம், முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. முத்தம் கொடுத்த உடனே கடவுள் வந்துருவாரான்னு கேட்டா இல்லை, தப்பா செய்றீங்க, வேதத்தை வாசி, அதை தியானி, அதன்படி நட. இது இல்லாம என்ன பிரயோஜனம்? அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். சரி, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா போதுமா? அடுத்த காரியத்துக்குள்ள போகணும். கீழ்ப்படிதல் என்றது நமக்கெல்லாம் தெரிஞ்சது பெற்றோருக்கு கீழ்ப்படி. ஆனால் இங்கே இல்லை, வேதம் அதையும் சொல்லுது. ஆனால் அது கீழ்ப்படியணும்னா ஆட்டோமேட்டிக்காக வரும்.
எப்போ நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்காக உன் இடத்துல கடந்து வரும், உன் பிள்ளைகள் இடத்துல கடந்து வரும். நீ தேவனுக்கு உண்மையா இருந்து பார், உன் சந்ததி உன்னை கனம் பண்ணும். பிரைஸ் யேசுவே. ஆனா இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கிற போது எபிரேயருடைய புத்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படியதானே சொல்லி இருக்கு, நீ என்னமா கீழ்ப்படிந்து அடங்க சொல்ற? அப்போ அதை வாசி பார்க்கட்டும். அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. புரிஞ்சுடுங்க. அடுத்த காரியத்தை சொல்லும் போது சொல்றார், கீழ்ப்படிதல்ல ஒன்னு தேவனுக்கு கீழ்ப்படி, ரெண்டாவது தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படி. பிரைஸ் யேசுவே. இங்க ஐயோ எங்க புருஷன் இல்லவா, ஐயோ எனக்கு மாப்பிள்ளை இல்லவா, ஐயோ இது என் முகம் அல்லவா, ஐயோ இது எனக்கு அண்ணன் அல்லவா, இல்லையா, அதனால இவனுக்கு என்ன கீழ்ப்படுகிறது? தேவன் அவனுக்குள்ள இருந்து உன்னோடு பேசுவது உனக்கு உறுதி என்று சொன்னால் நீ அவனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். தயவு செய்து தேவனுடைய கிரிய ஒருத்தன் இல்லைன்னா கீழ்ப்படியாத. அவன் ஆசாரியனா இருக்கலாம், இல்ல பாஸ்டரா இருக்கலாம், இல்ல பிரதரா இருக்கலாம், சுவிசேஷகரா எது வேணாலும் இருக்கட்டுமே, அவனிட்ட தேவ வல்லமை இல்லை என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு கீழ்ப்படிய கூடாது. ரெண்டாவது, ஒரு சபையில் தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாவுடைய சபையில் பார்த்தீங்கன்னா 5000-6000 விசுவாசிகள் இருக்காங்க. இந்த ஐயா ஒரு வாரத்தில் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்குள்ளால வரைக்கும் அந்த ஊழியக்காரர் இந்த 6000 விசுவாசிகளுக்காக ஜெபிப்பாரா? ஜெபிக்க முடியுமா? நேரம் இருக்கா? அப்புறம் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக இவர் ஜெபிச்சு அந்த பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக இவர் ஆசாரியனாய் இல்லது பாஸ்டராய் இருக்க முடியும்? ஜெபிப்பார். யாருக்கு ஜெபிப்பார் தெரியுமா? யாரு அதிகமா கொண்டு வந்து நிதியை கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பேரை மறக்காம வச்சிருந்து ஜெபம் பண்ணுவார். இதுதான் இன்றைக்கு நடக்குது. இவன் ஊழியக்காரன் இல்லை, பணத்துக்கு ஊழியம் செய்கிறவன். நான் ஒன்று சொல்றேன், ஊழியத்து நிமித்தமாய் எவன் ஆஸ்தி உள்ளவனாய் எவன் ஐஸ்வர்யவனாக மாறுகிறானோ அவனால் ஒரு நாளும் யாவாகிய யாசுவ மேசியாவுக்கு உண்மையாக இருக்க முடியாது. அவனால் அவனிடத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உண்மையாக இருக்க முடியாது. உண்மை நான் சொல்லுவது, பரிசோதிச்சு பாருங்க, முடியவே முடியாது. ஏன்னா இப்ப இந்த பிள்ளை எனக்கு 1000 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க, அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா 100 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க. நான் அந்த பிள்ளையை மறந்துடுவேன், இந்த பிள்ளையை பார்ப்பேன். ஆண்டவரே, 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்த சகோதரியை யாவாகிய யாசுவமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து அவர்களை பாதுகாத்து நடத்துங்க, எந்த பொல்லாப்பும் ஏற்படாதபடி வழி நடந்து. ஜெபத்தில் வஞ்சனையை பாரு. இந்த பிள்ளையை பார்த்து, ஆண்டவரே அந்த பிள்ளையை பாதுகாத்துக்கிடும். ஜெபத்தில் ஏன் இந்த வஞ்சனை? நல்லா புரிஞ்சுடுங்க. ஜெபம் கொடுக்கிறவனுக்கு ஒன்றையும் கொடுக்காதனுக்கு இன்னொன்றையும் செய்கிறது என்றால் அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய தேவையில்லை. ஆனா தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படியணும். உனக்கு தெரியும், நீ கண்ணை மூடிட்டு உன்கிட்ட பாசம் காட்டுறவனை மட்டும் தயவு செய்து நேசிச்சிடாத. பாசத்தில் ஒரு தேவ வல்லமை இருக்காது. எங்கள் பாஸ்டர் அன்பாக இருக்கிறார் சொல்கிறான் பாரு, அவன் உண்மையிலே கோட்டை விட்டுட்டான், அவன் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை. அன்பில் வசப்படுத்துறானே தவிர, எங்க தேவன் யாரையாவது அன்பு செஞ்சு சத்தியத்தை சொல்லாமல் இருந்தாரா? அவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களெல்லாம் கண்டிப்பார். ஒருத்தனை கையில் திருச்சபையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கொடுக்கணும்னு நினைச்சதுக்காக அவன்கிட்ட சொல்றாரு, கோழி கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்வேன், நம்ம மறுதளிச்சிருவப்பா அப்படின்னாரு. இப்போ கோழி கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை மறுதளிச்சிட்டான். இப்போ யாசுவா அவரை மறுபடியும் வந்து சந்திக்கிறார். ஏன்னா அவருடைய திட்டத்தை இவன் நிறைவேற்றணும்.
அதுக்காக திரும்ப வந்து கேட்குறாரு, நீ மறுதளிச்ச, மனசில் வச்சிருக்காரு, 3 முறை இவன் மறுதளிச்சான். வந்து கேட்குறாரு, இன்னாருடைய மகனே நீ இன்னாரா இருக்கிறாய், நீ என்னை நேசிக்கிறாயா? இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் நேசிக்கிறேன். இன்னாருடைய மகனே நீ என்னை நேசிக்கிறாயா? நான் நேசிக்கிறேன். இவனுக்கு ஒரு வருத்தம், நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இப்போ 3வது கேட்கிறார். கேட்ட உடனே சத்தமா சொல்றான், ஆண்டவரே நான் நேசிப்பது உமக்கு தெரியுமே. யோசிக்கிறீங்களா? கொடுக்கணும்னு நினைச்ச உபத்திரவம் வரும். உபத்திரவத்திலிருந்து நீ விழுந்தாலும் எழுந்திருந்தாலும் மறுபடி என்ன செய்யணும்? மனம் திரும்பி அவரை தேடணும். அப்ப அவர் உனக்கு தர நினைக்கிறத தருவார். நாம விழுந்தே கிடந்துட்டு ஆண்டவர் எனக்கு தருவார், ஆண்டவர் எனக்கு செய்வார், ஒன்னும் செய்ய மாட்டார். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையே ஜெயிக்கல, உனக்கு பாக்கியவான் ஸ்தானம் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அப்ப ஊழியக்காரனை முதல்ல நம்பணும். திட்டுவானா? திட்டுவான். உண்மை சொல்றேன், தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரன் திட்டுவான், கோபப்படுவான். அவன் சும்மா பாசங்கம் காட்டிட்டு இருந்தான் அப்படின்னா, உண்மை சொல்றேன், நீங்க திருந்த மாட்டீங்க. அவன் உண்மையான ஊழியக்காரனும் அல்ல. பணத்துக்காக கோபப்படக்கூடாது, பேர் புகழுக்காக கோபப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுடுங்க. ஜனம் தவறு பண்ணும் போது, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற போது, சிக்ஷை கடந்து வருகிற போது அவர்களை கோபப்படணும், அவர்களை வெறுக்கிற மாதிரி காட்டணும். அப்பதான் உங்களுக்கு தோணும், பாசம் நம்மகிட்ட பாசம் இல்லை. அவன் தோணும், அப்ப எதுக்கு என்னிடத்தில் பாசம் இல்லை? ஏன்னா அவனுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதி, உன் சரீரத்துக்கு இல்ல, உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதியா இருக்கிறான். அப்போ உன் சரீரத்தை அவன் நேசிச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப சரீரத்தை வெறுத்து காட்டணும், ஆத்மாவை நேசிச்சு காட்டணும். அவன் ஒருவேளை ஜெபிக்கலைன்னா அவன் கள்ளன், அவன் கொள்ளக்காரன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வேதம் சட்டதிட்டமா சொல்லுது. என்ன? எபிரேயருடைய புத்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உனக்கு வேற விசுவாசமே கிடையாது. இங்கதான் சிக்கல். நீ அவனை வெறுத்துட்டேன்னா உனக்கு வெறுப்பு தான் வரும். உனக்கு தேவ சமூகத்திலிருந்து வெறுப்பு கடந்து வரும். நான் உண்மையான ஊழியக்காரனை சொல்றேன். யாவுக்கு பயந்து உன்னுடைய ஆத்மாவை நேசிக்கிறவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ சரீரத்தை நேசிக்கிறவன்கிட்ட அன்பு காட்டுவ, சரீரத்தை நேசிக்கிறவன்கிட்ட கனம் கொடுப்ப. வேதம் அதை சொல்லவே இல்லை. உன்னுடைய உள்ளான மனுஷனாகி ஆத்மாவை நேசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நீ என்ன செய்யணும்? அடங்கித்தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய விசுவாசத்துக்குள்ள நீ கடந்து போகணும். இன்னைக்கு நம்ம கடந்து போறோமா? அல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு போயிட்டார். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, நான் மேசியாவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். நீ வேணும்னா சொல்லலாம், என் கூட தேவன் இருக்கிறார், என்னை தேவன் நடத்துறார், என்னோடு பேசுகிறார், எல்லாம் சொல்லலாம். ஆனா நீ பொய்யும் பித்தலாட்டமும் தான். ஒண்ணுல நீ பொய்யா இல்ல பைபிள் பொய், எது பொய்யன்னு முடிவு பண்ணு. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிள் சரியில்லை. நான் சொல்றதா உண்மை. அந்த பிசாசுகள் எல்லாம் எனக்கு நிறைய தெரியும். வேத சத்தியம் வித்தியாசமானது. ஏன்னா யாசுவா இந்த பூமியில நின்று சொல்றார். என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே பிதாவேன்னு கூப்பிடல. உனக்கு பிதாவை தெரியுமா? உனக்கு பிதா தெரியணும்னா என்கிட்ட வா, நான் உனக்கு பிதாவை காட்டி தரேன். ஆமென். நீ பிதாட்ட போனா பிதா உனக்கு குமாரனை காட்டி தருவார். உனக்கு யாரும் தெரியாது. அவர் சும்மா சொல்லிட்டு போனாரோ? பொய் சொன்னாரோ? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. நீ மனுஷன் பொய் தான் சொல்லுவ. நம்ம ஆளுகள் சீக்கிரம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? கடவுள் என்கிட்ட நேத்து தான் பேசினார், அவர் என்கிட்ட பேசிட்டே இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு புரியாது, அவர் என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு.
ஒரு பைலட்டையும் பேச மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னைக்கு ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் பேச வேண்டாம், எங்களிடத்தில் மோசே பேசினால் போதும் என்று சொல்லி என்றைக்கு தேவ சமூகத்தில் சொன்னார்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஜனத்திடத்தில் பேச மாட்டார். இது வேத சட்டம், இது வேதம். அறியாத பிசாசின் சந்ததிகள் சொல்லுவாங்க, பிசாசு பேசுறதை கேட்டுட்டு தேவன் பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 ஆவி பேசும், தேவனுடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி, பிசாசனுடைய ஆவி, 3 ஆவி ஒருத்தன்ட்ட பேசும். இவனுக்கு எதுன்னு தெரியாது. அதனால கேட்கிற சத்தம் எல்லாம் சொப்பனம் பார்த்தா உடனே தேவன் சொல்லிடுவான். நான் நேற்று முந்தா நாள் ஒரு பிள்ளையை பார்த்து கேட்டேன், மக்களே உனக்கு சொப்பனம் வருது மக்களே, ஆனால் நீ அதில் பயப்படுறியா அப்படின்னு கேட்டேன். தெரியாது. பார்க்குறியா இல்லையா? ஆமாம் பார்க்குறேன். மறந்து போகும். அங்கே தான் சிக்கல். என்ன அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட பிசாசு ஆனவன் தத்ரூபமாக கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் அந்த பிள்ளைக்கு காலையில் எழுந்துச்சுன்னா தெரியாது. நம்ம ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு தூக்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு காலத்தில் எனக்கு எங்கள் அம்மா நைட்டில் சோறு தருவாங்க. காலையில் பார்த்து எங்கள் அம்மாவை சொல்லுவேன், அம்மா ஆனாலும் பட்டினி போட்டிங்களே, ஏன் என் பொண்டாட்டியே ராத்திரி தூங்கி கிடக்கிற, ஒரு காலத்தில் இப்போ இல்லை, தூங்கி கிடக்கிற நேரம் சாப்பாடு ஊட்டுவாங்க, நல்லா சாப்பிடுவேன், வேறு நிறைய சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். காலையில் எந்திரிச்சு அறிவு கட்டலை. ஆனாலும் மாப்பிள்ளைக்கு சோறு கொடுக்காம நீ என்ன செஞ்ச, தூங்கிட்டே இல்லை, இது சரியா? என்னது, நான் தான் உங்களுக்கு சோறு தந்தனே, தெரியாது. இது நான் அல்ல, இது தேவன் அல்ல. என்னை வஞ்சித்து எனக்குள் கிரியை செய்கிற பொல்லாத ஒரு ஆவியினுடைய கிரியை மறக்கப்படுகிறது. நடந்த சம்பவம் தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏங்க, சாப்பிட தெரியுது, முழுங்க தெரியுது, தண்ணி கொடுத்தா குடிக்க தெரியுது. நார்மலாக ஒரு மனுஷன் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு ஞாபகம் இல்லையே, என்ன காரணம்? அப்போ என்ன யாரோ ஆட்கொண்டு இருந்தாங்க. நான் யாருக்கோ ஒருவனுக்கு கீழ்ப்படிந்திருந்திருக்கிறேன். என்னுடைய கண்ட்ரோலில் நான் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளணும். இதுதான் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. இன்னைக்கு இந்த குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகிட்ட இப்படி இருக்கு, நிறைய பேர்கிட்ட இருக்கு. சில குழந்தைகள் உஷாரா போய் என்ன செய்யும், அம்மா நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், எனக்கு பயமாக இருந்துச்சு சொல்லும். சில தாய் ஒன்றும் இல்லை மக்களே, அதில் நம்ம பார்த்துக்கலாம் மக்களே, தைரியம் சொல்லுவாங்க. ஆனால் அது தொடரும், வேற கதை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி வஞ்சிக்கிற ஆவியை சரியாக உணரணும். நமக்கு உணர்ச்சி இல்லை, அதனால என்ன செய்கிறோம், போயிட்டே இருக்கோம். அது சின்னது பெருசாகி, அதான் சொல்லுவாங்களா கழுதை தேஞ்சு கட்டுறம் பாச்சுன்னு சொல்லி. இப்போ கட்டரம்பு கழுதி ஆகிடும். கான்செப்ட் அதுதான். இதில் ரொம்ப உஷாராக இருக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாய் தோப்பன் ரொம்ப ஞானமாக இருக்கணும். ரைட், நம்ம இங்கே வந்துடுவோம். இப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, தயவு செய்து 13:7 மறுபடியும் வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இப்ப யாருடைய விசுவாசத்தை நீ உடனே பாஸ்டர் சொன்னாரு, பிரசங்கத்தில் சொன்னார், கேட்குறவங்க சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க விசுவாசத்துக்குள்ளே போகணுமா? இல்ல, அவனுடைய நடக்கை யாசோவுக்கு பிரியமா இருக்குமானால், தேவ சித்தத்தின்படி அவன் நடப்பானால், சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்வானே ஆனால் அவனுடைய விசுவாசத்துக்குள் கடந்து போகணும். இப்ப பவுல் அதைத்தான் சொன்னான், என்ன விசுவாசி. ஏன்னா உனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, கடவுளை கற்றுக் கொடுப்பவன் ஒருவன் இருக்கிறான். அப்ப அவன் கடவுளை பற்றி தெரிஞ்சவனா இருப்பான். அவன் என்ன சொல்றானோ அந்த விசுவாசத்துக்குள்ள போகணும். அது நம்ம பார்வையில் பைத்தியக்கார விசுவாசமா இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? எஸ், விசுவாசம் பைத்தியம். இவர் எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ இவர்கிட்ட இல்லை கடவுள். நம்ம ஆளுகளை இப்படி தான் நடிப்பாங்க. பிரைஸ் யாசுவா, நான் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களை பற்றி தான் சொன்னார். நல்லா சினிமா பாட்டு கேட்டு வருவான், உங்கள் வீட்டுக்கு வருவான், வந்த உடனே சொல்லுவான், சிஸ்டர் உங்களை பற்றி கடவுள் வார வழியில் தான் பேசினார். எதுக்குன்னா, இந்த அம்மாட்ட பையில் இருக்கிற காசு இருக்கா, காசு இருக்காமா? இருக்கா. பையில் இருக்க காசை எப்படியாவது கொள்ளையடிக்கணும். இதான் கான்செப்ட். இதுக்காக அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் போய் அவங்கள வஞ்சிக்கிற சுபாவம் கிரியை செய்யணும். அப்பதானே காசு வரும்.
இவனுடைய விசுவாசத்தை பின்பற்றதோ இவனுடைய தேவனை ஏன்னா இவனுடைய தெய்வம் பணம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இவனுடைய கடவுள் பணம், இவனுடைய கடவுளை அல்ல. பவுல் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தவன். பவுல் சொல்றான், நான் விசுவாசிக்கிறவரை நான் அறிந்திருக்கிறேன், ஆனபடியினால் நான் விசுவாசிக்கிற தேவனை நான் அறிந்தபடியினால் என்னை நான் விசுவாசிக்கிற தேவனை என் மூலமாய் நீ விசுவாசி. நான் தான் வழிகாட்டி, அதுக்கு உனக்கு தானா வழி தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாசிங்க எபிரேயருடைய புத்தகம் 13:17 மறுபடி வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் நல்லா கேட்டுடுங்க, ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடி அவர்கள் உத்தரவாதம் மட்டும் இல்ல, உங்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் ஆனபடினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல. இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யறதுனால அவரை ஒரு நாள் துக்கப்படுத்துறாத. துக்கப்படுத்தினா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி. நல்லா கேட்டுக்கோ, உன்னை நடத்துறது சந்தோஷமா நடத்தணும், உனக்காக ஜெபிக்கிறது சந்தோஷத்தோட ஜெபிக்கணும். இங்கதான் சிக்கல் நிறைய இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? பாஸ்டர் இப்படி சொல்லி போட்டார், பாஸ்டர் இப்படி திட்டி போட்டார், பாஸ்டர் இப்ப மூஞ்சியை பார்க்கறது இல்லை, பாஸ்டர் என்ன பார்த்தா சிரிக்கிறது இல்லை, பாஸ்டர் என்கிட்ட பயங்கர கோபம். உங்ககிட்ட கோபப்பட்டு எனக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் இல்லை. திருந்த மாட்டியா? தேவனை தேட மாட்டியா? இந்த கேள்விக்குள்ளாகத்தான் ஊழியக்காரன் என்ன செய்வான் அப்படின்னா, சில நேரம் சில கிரியைகளை உங்ககிட்ட காமிப்பான். அது அவனுக்கு எந்த லாபத்துக்கும் அல்ல, அவனுடைய தேவனுடைய லாபத்திற்காக. அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, சத்தியத்தை சத்தியமாக அறிந்து, அவன் என்னுடைய ஆசாரியன், என்னுடைய ஊழியக்காரன், என்னை வழி நடத்துகிறவன், எனக்காக திறப்பில் நிற்கிறவன், எனக்காக ஜெபிக்கிறவன், எனக்கு என்ன நினைக்கிறான், அவனுடைய ஊழியம் என்ன, அவனுடைய ஜெபம் என்ன, அவனுடைய விசுவாசம் என்ன, அவனுக்குள் கிரியை செய்கிற தேவன் யார், அவர் எப்படி கிரியை செய்கிறார் அறிகிற அறிவு உனக்கு வேணும். இல்லையே ஏன் எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் என் கூட இருக்கணும், அவர் எங்கிட்ட நல்ல அன்பாக இருக்கணும், அவள்கிட்ட அன்பாக இருக்கக்கூடாது, இவன்கிட்ட அன்பாக இருக்கக்கூடாது, எங்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கணும். அப்போ நீ நிறைய கொடுக்கணும், வாரி வாரி கொடுக்கணும். போகிற நேரம் போய் ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும், வார நேரம் போய் 10 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்போ உன்கிட்ட அன்பாக இருப்பார். அது இந்த ஊழியக்காரன் இருக்க மாட்டான். ஏன்னா வேதம் திட்டவட்டமாக சொல்லுதுங்க, உங்களுடைய நடத்துகிறவனுடைய விசுவாசத்துக்குள்ள தான் நீ போகணுமா. அந்த விசுவாசம் இல்லைன்னா உன்னுடைய விசுவாசம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வாசிங்க 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ரெட்டிப்பான கனம் கொடுக்கணுமா. நாம தப்பா பேசாம இருந்தாலே போதும், தப்பா சிந்திக்காம இருந்தாலே போதும். பேசுறது கஷ்டம், சிந்தனை ஜாஸ்தி. வேதவசனம் அத்தனை சொல்லுது, சிந்தனையினால் வீணராகிறீர்கள். உனக்கு விசுவாசத்தையும் உனக்கு வழிகாட்டுதலையும் காட்டி தருகிறவனை பற்றி எதுக்கு தேவையில்லாம சிந்திக்கிற? நான் என்ன குறித்து பேசல, உனக்கு ஒன்ன வழி நடத்துறவனை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் வழி நடத்துறது இல்லை, உன் ஆசாரியன் உன்னை வழி நடத்துறான்ல, அவனுக்கு நீ எப்படி இருக்கணுன்ற ஒரு அறிவு உனக்கு வேணும். இல்லை அவன் உன்னை கையை விட்டுட்டா உன் கதி என்னன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. தேவனே சொல்றாரு, உன்னை நடத்துகிறவனுடைய விசுவாசத்திற்குள்ளதான் நான் இருக்கிறேன், அந்த விசுவாசத்தை நீ பின்பற்றினால் என்னை அறிய முடியும்னு சொல்றாரு. நாம எப்படி இருக்கிறோம்? இப்ப 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 12-13 வாசிங்க. அந்தியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு யாவுக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து, யாவுக்குள் உங்களை விசாரணை செய்கிறவராயிருந்து, உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து, உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, அவர்களுடைய கிரியை நிமித்தம், அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். ஆமென். எப்ப சமாதானம் வரும்? ஆசாரியனிட்ட அன்பா இருந்தாதான் சமாதானமே வருமா.
இல்லை சமாதானம் வராது. அவன் தேவ மனிதனாக இருந்தால், மறுபடியும் சொல்றேன், அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருந்தால், ஒருவேளை அவன் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனின் மூலமாக உனக்கு சமாதானம் வராது. அப்ப தேவன் உன்னிடத்தில் விரும்புகிறது, பிலிப்பியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொன்னார்ல, கீழ்ப்படிதல் மூலமாக என்ன 3 பாயிண்ட் சொன்னாரு? முதல்ல உன்கிட்ட இருக்கிற பயம் மாறும், உன்னுடைய நடுக்கம் போகும், ரட்சிப்பு கிடைக்கும். இப்ப ரட்சிப்புக்கு நீ பிரயாசப்படணுமா வேண்டாமா? உடனே சொல்லுவாங்க, பெந்தகோஸ்தே சபையில் எங்களுக்கு கற்று தந்தாங்க, சபையில் போய் ஞானஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷை பேசிட்டாலே நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். இந்த ஸ்லோன் பெண்டிகாஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, சிபிஎம் காரங்க, இவங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உறுதியாக இருப்பாங்க. என்ன உறுதி அப்படின்னா, சபையில் வந்தால் போதும், பரிசுத்த கூட்டம், வெள்ளையும் போட்டா போதும், வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டா போதும், மீசை தாடி எடுத்துட்டா போதும், சபையில் சேர்ந்துட்டாங்க, ரைட். அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, அப்புறம் பரிசுத்த கூட்டம் தான். ஆனா சியோனுக்கு போக மாட்டேன், உனக்கு சியோனுக்கு இல்லை இடம், நீ வேற ஒரு இடத்துக்கு போகணும், நாங்கள்லாம் தான் சியோனுக்கு. இப்படி ஒன்று இருக்குது. ஆனா இங்க பைபிள் படி அப்படி இல்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்றது அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றால் ரட்சிப்பே தவிர, சபையில போய் ஞானஸ்தானம் எடுத்தோடனே ரட்சிப்பான்னு கேட்டா இல்லை. அப்ப சபை தான் உன்னை ரட்சிக்குதா? எந்த சபை ரட்சிக்கும்? முதல்ல அதை எனக்கு வேணும். சிபிஎம் சபையில் போனவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டேன்னா இன்னைக்கு என்னெல்லாமோ நடக்குது. நான் அங்கே போகல. இப்போ அங்கே இருக்கிற பாஸ்டர் என்னெல்லாமோ செய்கிறாரு, அங்கே இருக்கிற விசுவாசிகள் என்னெல்லாமோ செய்து, அப்போ அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? சரி, அடுத்து ஐபிசி சபையில் இருக்கிறவங்க போயிடுவாங்களா? இல்லை ஏஜி சபையில் இருக்கிறவங்க போயிடுவாங்களா? இல்லை இந்திய தேவ சபையில் இருக்கிறவங்க போயிடுவாங்களா? இன்னைக்கு சுமார் 30,000 பிரிவுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லக்கூடிய 30,000 பிரிவுல எந்த பிரிவு அவருடைய ராஜ்யத்துக்கு போகும்? எந்த சபை போகும்? ஒரு சபையும் போகாது, இந்த சபையும் போகாது. நான் உறுதியா சொல்றேன், இந்த சபை போகாது. ஏன்னா இந்த சபை கல்லுகளினால கட்டி வச்சிருக்குது. இதுல சிமெண்ட் கல்லு, சிமெண்ட், அப்புறம் சல்லி, கருங்கல், அப்புறம் காங்கிரீட் எல்லாம் போட்டு நல்லா வார்த்து வச்சிருக்கிறீங்க 2 தூணு. இதை கொண்டு போய் அவர் எங்க கொண்டு போய் இந்த சபையை? இந்த சபையில் இருக்கிறவனும் போக மாட்டான், அதையும் சொல்லிடுறேன். போக மாட்டான். என்னை கொண்டுதான் இந்த சபையில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சபையில் இருக்கிறவனும் போக மாட்டான். யார் போவா? யார் சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனாகிய யாவாகிய யாசுவா மேசியாவுக்கும் அவருடைய ஊழியக்காரனுக்கும் எவன் கீழ்ப்படுகிறானோ, எவன் கீழ்ப்படிந்து அடங்குகிறானோ அவன் போவான். கீழ்ப்படிதல் இல்லாம போயிருவீங்களா? கீழ்ப்படுதல் இல்லாம போனவன பன்றி கூட்டத்தில் தான் போனான். எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் போகல. அப்புறம் அடங்கி திருந்தி வந்த பிறகு அவனை பிள்ளை என்கிற ஸ்தானத்தினுடைய உடாய் பிள்ளையாய் மாற்றினார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப மோசமா போனவன் திருந்தி வந்தான், வந்தவன் பிள்ளையானா. ஆனா உள்ள பிள்ளையாய் இருந்தவனுக்கு கோபமும் வைராக்கியமும் அகம்பாவமும் ஆணவமும் தலக்கணமும் பிடித்ததனால் உள்ள இருந்தும் வெளியே போனான். நான் மூத்த குமார்னு சொல்றேன். அது வரைக்கும் சொத்துக்கு வாரிசா இருந்தவன் போயிட்டான். இதே தாங்க தேவன். இப்படித்தான். உங்களுக்கு புரியல? உன்னுடைய குணநலம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, இதை வச்சுதான் அவர் என்ன செய்யறாருன்னா உன்னை அழைத்த அழைப்புக்குள் நிக்க வைக்கிறாரா இல்லையான்றதை அறிய முடியும்.
அப்ப கீழ்ப்படிதலினுடைய ஊடாய் நீ ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளணும். சரி, ரட்சிப்பு என்றால் என்ன? எடுத்த எடுப்பில் நீங்களாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பார்க்குறீங்க. சத்தத்தை கேட்குற ஜனம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் சபைக்கு போனால் பரலோகத்துக்கு போயிடும். நான் சொல்கிறேன், இல்லை, வாழ்ந்தால் போகலாம். வாழ்ந்தால் தான் போக முடியும். இப்போ 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம் திட்டவும் தெளிவாக ஒரு சம்பவத்தை சொல்லுது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. நல்ல கேளுங்க. இப்போ மனம் திரும்புதல் ரட்சிப்பை கொண்டு வரும். இப்போ எல்லாருக்கும் சாதகம், எல்லாருக்கும் சாதகம். நான் தான் மனம் திரும்பிட்டேனே, அப்போ பரலோகத்துக்கு போயிடுவேன். இல்லை, மனம் திரும்புதல்னா என்ன முதல்ல தெரியணும். ஆமென். மனம் திரும்புதல் என்பது நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பாவம் செஞ்சு வருத்தப்படுறது மனம் திரும்புதல், மன்னிப்பு கேட்கறது மனம் திரும்புதல். இல்ல, நீ அழுது புலம்பினாலும் அது மனம் திரும்புதல் அல்ல, அறிக்கை செய்தாலும் அது மனம் திரும்புதல் அல்ல. எப்ப செஞ்ச பாவத்தை விட்டு மாறுகிறாயோ அப்ப அது மனம் திரும்புதல். நம்ம தான் விட மாட்டோமே. இன்னைக்கு 4 நாள் கழிச்சு மறுபடியும் செய்வோம். கேட்டா நான் மனம் திரும்பிட்டேன். அப்ப ரட்சிப்பு உனக்கு தூரமாய் கொண்டிருக்கிறது. ரட்சிப்பு பக்கத்தில் வரல. வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, மனம் திரும்புவதில் ரட்சிப்பு. மனம் திரும்புவது என்றால் நாம் செய்த பாவத்தை விட்டு மாறுவது, அந்த பாவத்தை தொடராமல் இருப்பது. நம்ம எப்படி? ஆமென். இப்ப மனம் திரும்புவதனுடைய கிரிய மனமாற்றம். 2வது வருத்தப்படுவது, 3வது பாவத்தை விட்டு விடுவது. இந்த 3 காரியமும் உன்கிட்ட கச்சிதமாக இருந்தால் நீ மனம் திரும்பிட்ட. நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். மனமாற்றம், செஞ்ச பாவத்திலிருந்து மனம் மாறணும். இனி செய்ய மாட்டேன் என்ற மாறணும். செஞ்ச பாவத்திற்காக மனம் திரும்பணும். 3வது காரியம் பாவத்தை விட்டு விலகணும். இந்த 3 காரியமும் இருந்தால் நீ மனம் திரும்பிட்ட. இந்த மனம் திரும்புதெல்லாம் உனக்கு ரட்சிப்பு. உடனே பரலோகத்துக்கு போகிறதுக்கு சான்ஸான்னு கேட்டால் இல்லை, செஞ்ச பாவத்திலிருந்து விடுதலை. ரட்சிப்பு என்பது விடுதலை. படிக்கட்டு நிறைய இருக்குதுங்க. எனக்கு நேரம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு 9-10 படிக்கட்டு இருக்குது. நான் உங்க முன்னாடி ஒரு 2-3 படிக்கட்டை வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுடுங்க. 1வது மனம் திரும்புதல் மூலமாய் ரட்சிப்பு. 2வது ஒரு சம்பவம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், யாவாகிய மேசியாவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. 2வது ரட்சிப்பு விசுவாசத்தில் வருகிறது. எப்படி? விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு. இப்ப யாரை விசுவாசிக்கணும்? இதான் அறிகிற அறிவு. இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஜீசஸை விசுவாசிக்கிறேன், மாதாவை விசுவாசிக்கிறேன், மரியாளை விசுவாசிக்கிறேன், சூசைப்பரை விசுவாசிக்கிறேன், அந்தோனியாரை விசுவாசிக்கிறேன். பரலோகத்தில் இருந்த பூமிக்கு வந்த தேவன் யார்? அவருக்கு மட்டும்தான் பரலோகத்துக்கு போறது வழி தெரியும். ஏன்னா வேதம் திட்டவட்டமா சொல்லு. முந்தா நாள் தானே கிறிஸ்தவ உலகத்தில் பெரும்பங்கு ஒரு உபதேசத்தினுடைய ஊடாய் கடந்து போனார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ன தெரியுமா? மாதா பரலோகத்துக்கு போனாங்க. இந்த அம்மாவுக்கு வழி தெரியுமான்னு எனக்கு தெரியல. வழி தெரிஞ்சிருந்தா கானாவூர் கல்யாண வீட்டில் போய், மகனே மகனே, கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, எனக்கு திராட்சை ரசத்தை எதையாவது செய்ய அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் கேட்ட கேள்வி வித்தியாசமான ஒரு கேள்வி. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் இந்த அம்மா எப்படி போனாங்க தெரியுமா? அது எப்போ கொண்டு வந்தாங்க அந்த உபதேசம் அது எனக்கெல்லாம் தெரியும், வருஷக்கணக்கில் வச்சிருக்கிறேன். இருக்கட்டும். என்ன அப்படின்னா, புவியீர்ப்பு சக்தி. இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி, வெற்றிடத்தை தாண்டி, முதல் வானத்தை தாண்டி, வானங்களுடைய ஊடாய் அந்த அம்மா மேலே போனாங்களாம். சொல்றது ஈஸியாக தான் இருக்கும்.
கிரியை பார்ப்போமா? ஏன்னா அந்த அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு 7-8 பிள்ளைகள். அந்த அம்மா எப்போ போனாங்கன்னு எனக்கு தெரியாது. போனாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வத்திக்கான் சங்கத்தினுடைய முடிவில் தான் மாதா பரலோகத்துக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு சுமார் 100 வருடங்களுக்கு பிறகு அறிவித்த அறிவிப்பு. அது வரைக்கும் அந்த அம்மா ஏன் போகல? இதை இன்னைக்கு கொண்டாடிட்டாங்க, கழிஞ்ச வெள்ளிக்கிழமை. இங்கே இது யாரும் மேலே போனதில்லை, மேலே இருந்து யாரும் கீழே வந்ததில்லை, ஒருவரை தவிர. அவர் யாசுவா. அவருக்கு மட்டும்தான் வழி தெரியும். ஏன்னா நீங்கள் இப்போ நினைப்பீங்க, ஏனோக்கு போனான், எலியா போனான், யாசுவா போனார். யாசுவா மட்டும்ன்றாரு. எஸ், ஏனோக்கு எலியாவுக்கு வழி தெரியாது. ஏன்னா ஏனோக்கு எலியாவை கொண்டு போறதற்காக ஒரு துப்பட்டா இறக்கப்பட்டது. அந்த துப்பட்டா கொண்டு போச்சே தவிர அவர்கள் போகவில்லை. அவர்கள் போய் என்ன செஞ்சாங்க? சுழற்காற்றுக்குள்ளால போய் உட்கார்ந்துட்டாங்க. சுழற்காற்று தூக்கிட்டு போயிடுச்சு. நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவங்களா நான் முதல் வானத்தை கடந்து 2வது வானத்தை கடந்து 3வது வானத்தை கடந்து நான் போனேனா என்று கேட்டால் இல்லை. தேவன் அவர்களை கொண்டு போனார். அப்போ இவங்கெல்லாம் எப்படி போனாங்க? யாரையும் கொண்டு போகலையே. யாசுவா போன பிறகு வேற யாரையும் கொண்டு போகல. ஆனால் கொண்டு போவார் ஒரு நாள். அவருடைய மனவாட்டியை அவர் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம சரியா மனம் திரும்புதல் இல்லாமல் யாரையோ விசுவாசிச்சு நான் மனம் திருப்பிட்டேன்னு சொல்றோம். மனம் திரும்புவதற்கு விசுவாசிக்கிறதற்கு நீ தகுந்த ஒரு நபரை எடுக்கணும். யாருடைய நாமத்தில் நீ மனம் திரும்பணும்னு இருக்குது பைபிள். யாரை நீ விசுவாசிக்கணும்னு இருக்குது. ஆமென். லூக்கா 24:47 சொல்றாரு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் அப்படின்னு இருக்கு. 2வது சொல்றாரு, யாரை விசுவாசிக்கணும்? யாசுவாவை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ மனம் திரும்புதல் யாசுவா, விசுவாசிக்கிறது யாசுவா. இனி நம்ம யாசுவாவை விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? ரோமருடைய புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிற போது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நல்ல கேளுங்க, வேதவசனம் சொல்லுகிறது இருதயத்திலே விசுவாசம் வரணும். இருக்கா? இருதயத்தில் விசுவாசம் வந்தா வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அவனை குறிச்சி சிந்தனை, இவளை குறிச்சி சிந்தனை, அதை குறிச்சி சிந்தனை, இதை குறிச்சி சிந்தனை வராது. ஏனால் இருதயம் முழுவதும் யாவாயே யாசுவாவால் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்ப வீண் சிந்தனைக்குள் கடந்து போக மாட்டாய். அடுத்து சொல்றாரு, விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினால வருமா? கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரணுமா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப வேத வசனத்தை வாசித்து அதை விசுவாசிக்கிற போது அங்கு கேள்வி வரும். அந்த கேள்வி விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். நான் உனக்கு கேள்வியை நானே சொல்லித்தரேன். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இயேசுவுக்கு பொண்டாட்டி ஆகணுமா? ஜீசஸுக்கு பொண்டாட்டி ஆகணுமா? இல்ல யாசுவாவுக்கு பொண்டாட்டி ஆகணுமா? சொல்லு. ஏன்னா பொண்டாட்டி என்பது தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும் இல்ல, ஆங்கிலேயருக்கு மட்டுமல்ல, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் ஒரே புருஷன், ஒரே நாமம். அந்த நாமம் தான் மணவாளன். அந்த நாமம் எந்த நாமம்? எனக்கு தெரிஞ்சு எத்தனை தமிழன் கிறிஸ்தவனா இருக்கான்? இவ்வளவு தமிழனுக்கு வேண்டி அவர் மணவாளனா வருவாரா? இல்ல. சரி, ஆங்கிலேயன் அவனுக்கு வேண்டி மணவாளன் ஜீசஸா வருவாரா? அவர் தன்னை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டார். மனமாற நான் மனுஷன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ, அவர் சொன்ன செய்வார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். அந்த ஒன்றான மெய் நாமம் எது? அவர்தான் மணவாளன். அந்த நாமத்தை அறிகிற அறிவு நம்மகிட்ட இல்லை. சரி, இந்த நாமத்தை விசுவாசிக்கணும். அது யாசுவா மேசியா. அல்லேலூயா. 3வது சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நல்ல கேளுங்க, அடுத்த
ரட்சிப்பு ஞானஸ்நானத்தின் மூலமாக வருகிறது. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே, பூமியில் உள்ள சபையில் இல்ல, மேல உள்ள சபையில, மோசே போய் பார்த்துட்டு வந்தான்ல அந்த சபையிலே சேர்த்துக் கொள்வார். நம்ம எல்லாம் பூமியில சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நான் இந்த சபைக்கு சொந்தக்காரன், நான் அந்த சபைக்கு சொந்தக்காரன். எங்க பாஸ்டர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்க சபை எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்க சபையில வந்து பார். இதான் நம்முடைய கேள்வி. அங்க அதிசயம் நடக்குது, அந்நிய பாஷையா, பரலோகம் போல இருக்கும். என்னமோ போயிட்டு வந்த மாதிரி. இவன் தான் போயிட்டு வந்தான் பரலோகத்துக்கு. மரியாளுக்கு அடுத்து இவன் தான் போயிட்டு வந்திருக்கிறான். பரலோகம் போல இருக்குமா சபை? என்ன செய்யுது? வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஒரு ரட்சிப்பு இருக்குது. சரி, எந்த ஞானஸ்நானத்தில் ரட்சிப்பு? அல்லேலூயா. ஞானஸ்நானம் இன்னைக்கு உலகத்தில் பல வகையான ஞானஸ்நானம். எனக்கு தெரிஞ்சு கொடியை நாட்டி கொடியினுடைய நிழலுக்கு கூட கடந்து போனால் அது ஒரு ஞானஸ்நானம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லி ஞானஸ்நானம். யாசுவா நாமத்தில் ஞானஸ்நானம். இப்போ இந்த ஞானஸ்நானம் ஜலத்தில் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம் எந்த பேர்ல குழப்பம் இருக்கு. சரி, இந்த ஒரு ஞானஸ்நானம் போதுமா கேட்டா இல்ல. வேதத்தில் இரண்டாவது ஞானஸ்நானம் பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம். மூணாவது ஞானஸ்நானம் பாடுகளின் ஞானஸ்நானம். இதை ஒருத்தன் ஏத்துக்க மாட்டான், ஒருத்தனும் பிரசங்கம் பண்ண மாட்டான். ஒரே ஒரு ஞானஸ்நானத்தை மட்டும் சொல்லி கொடுக்கிறான், ஜலத்தில் எடுக்கிற ஞானஸ்நானம். மீதி ரெண்டு ஞானஸ்நானத்தை யார் எடுப்பா? ஒன்று பரிசுத்தாவியில, இன்னொன்று உபத்திரவத்தில். இந்த ரெண்டு ஞானஸ்நானம் இருக்கே, இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு. இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் வேதம் சொல்லுது பாவ மன்னிப்பு கிடைக்கும். மேசியாவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்படுவோம். அடுத்து சொல்றாரு, சபையில் இணைக்கப்படுவதற்கே இந்த ஞானஸ்நானம் தான். இதுதான் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். நான் சொன்ன காரியத்தை அப்போஸ்தலர் 2:38, ரோமர் 6:4, 1 கொரிந்தியர் 12:13 வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப நாலாவது சம்பவம் தீத்து 3:5 வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரத்தத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அடுத்த சம்பவம், 1வது மனம் திரும்புதல், 2வது விசுவாசம், 3வது ஞானஸ்நானம், 4வது பரிசுத்த ஆவியினால் ரட்சிப்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இருக்கா? அதான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், தேவன் 3 இழுப்பு கூட ஜனத்தை தன்வசம் இழுப்பார். 1 அற்புத அடையாளங்கள், 2 அவருடைய சுவிசேஷமாகிய பிரசங்கம், 3வது வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு எங்கே இருக்கோ அவன் கூட போயிடுங்க, அவன் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவான். நிச்சயமாய் அவருடைய சமூகத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவான். இதான் உண்மை. நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். யாசுவாவே மேசியா என்று நீ சொல்வாயானால் அது உன்னுடைய மாம்ச சிந்தை அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்ப பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்துட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒன்று நடத்தணும். ஏன்னா எனக்கு யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனமா, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நல்ல கேளுங்க. யார்கிட்ட கேள்விப்பட்டது? பிதாட்ட கேள்விப்பட்டது இல்லை. பிதா குமாரனாக வந்தார்ல, வந்தவர் பேசினார். பேசினதை பிதாவாகி ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருந்தார். சரீரம் இங்க பேசிச்சு, ஆவி உள்ள இருந்துச்சு, உள்ள இருந்து கேட்டுக்கொண்டிருந்துச்சு. இப்ப சரீரம் போயிடுச்சு, ஆவி இங்க இருக்குது, அது உன்கிட்ட அறிவிக்கும். அது அறிவிக்கிற போது நீ ரட்சிப்புக்குள் கடந்து போவாய். அப்ப பரிசுத்தாவிக்கு விரோதமா நீ பாவம் செய்யக்கூடாது. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் மரித்து போவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அனனியா சப்பீரால்கிட்ட பேதுரு கேட்கிற போது கேட்பார், நீங்கள் நன்றாக தானே இருக்கிறீங்க, அந்த பொருள் உங்களுடைய தானே, பணம்லாம் உங்களுடைய தானே, நீங்கள் தேவ சமூகத்தில் கொடுத்த போது அது தேவனுடையது. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் பொய் சொல்கிறபடியினால்
நீங்கள் தேவனை வஞ்சித்தபடியினால் நீங்கள் போக வேண்டிய இடம் கல்லறை. பரிசுத்தாவியை வஞ்சிச்சா பரிசுத்தாவி ஒன்றை எங்கேயோ ஒரு இடத்துல அனுப்பும். அதான் கழிஞ்ச வாரத்தில் சொன்னார். தேவனுடைய பரிசுத்தமான பணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உனக்கு அது சிக்ஷை, உனக்கு விடுதலை இருக்காது. பிரேசியாசுவா இங்கே தான் யோசிக்கணும். நான் பொய் சொல்லலை, களவு செய்யலை, கெட்ட வார்த்தை பேசலை, பாவம் செய்யலை, ஆனால் தேவனுடைய பரிசுத்தமான அந்த பணம் என்னிடத்தில் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலான பாவம் முடிஞ்சிச்சு. அப்ப பரிசுத்தாவியானவர் உன்னிடத்தில் இருந்தால் ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்துவார். இதான் உண்மை. அல்லேலூயா. ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவார். இன்னைக்கு நாம ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தப்பட்டிருக்கிறோமா? ஒரே ஒரு சம்பவம் என்ன அடுத்து சொல்றாரு, வேறுபாடான ஜீவியம் ஜீவிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இப்ப மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, வேறுபாடான ஜீவியம் இவ்வளவு இருந்தா நீ ரட்சிப்புக்குள் கடந்து போகலாம். இது உன்கிட்ட வரணும்னா நீ கீழ்ப்படியணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? யாவுக்கு? தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படியணும். இந்த ரெண்டையும் நீ செஞ்சா இந்த சம்பவங்கள் ஆட்டோமேட்டிக்காக உன்கிட்ட வரும். ஒன்றன் பின் ஒன்றாக உன்னிடத்தில் வரும். மனம் திரும்புதல் வரும், விசுவாசம் வரும், ஞானஸ்நானம் வரும், பரிசுத்தாவி வரும், வேறுபாடான ஜீவிதம் வரும். இப்போ நம்ம நினைக்கிறோம், நான் தான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டேன், இனி எனக்கு என்ன வேணும்? வேறுபாடான ஜீவியம் வரவே இல்லையே, எல்லாத்துலேயும் அடியில் விழுந்துட்டு இருக்கிற. தயவு செய்து ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன், என் தேவன் சிட்சித்து போதித்து வழி நடத்துகிறவர் என்பதை மறக்காத. சத்தியத்தை கேட்ட சத்தியத்தின்படி ரட்சிப்பின் பாதையில் கடந்து போகிறதற்கு அவருடைய மன விருப்பத்தின்படி வாழ உன்னை ஒப்புக்கொடு. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம்.